கானா நாட்டு எல்லைக்குள் புகுவரை அவர்கள் மன்னா உண்டு வந்தனர். 2 படி என்பது ஏப்பா என்பதில் 10ல் 1 பங்கு ஆகும். பாறையில் இருந்து தண்ணீர். தொடர்ந்து 17ஆம் பகுதியை வாசிக்கலாம். இஸ்ரேல் மக்கள் கூட்டப்பினர் அனைவரும் ஆண்டவர் குறித்த ஒழுங்கின்படி சீன் பாலைநிலத்திலிருந்து பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் இரபிதீம் வந்தபொழுது அங்கு பாளையம் இறங்கினர். மக்கள் குடிக்க அங்கு தண்ணீர் இல்லை. இதனால் மக்கள் மோசையிடம் வாதாடி குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் எங்களோடு வாதாடுவது ஏன்? ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசையை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டார். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல்லெறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை அழைத்து இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைலை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. இதோ நான் அங்கே ஓரப்பில உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறை அடி, மக்கள் குடிக்க அதில் தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர் காண மோசே அங்கே அவ்வாறு செய்தார். இஸ்ரேல் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. அமலேக்கியரோடு போர். பின்னர் அமலேக்கியர் ரபிதீமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆள்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே, ஆரோன், ஊர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றார். மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் பொழுதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளர விட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். மோசையின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் ஊர் மறுபக்கமும் தாங்கி கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையும் அவருடைய மக்களையும் வாளுக்கு இரையாக்கி முறியடித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும்படி ஒரு நூலில் எழுதி வை. நான் அமலேக்கியரின் நினைவை வானத்தின் கீழிலிருந்து ஒழித்து விடுவேன் என்பதை யோசுவாவின் காதுகளிலும் போட்டுவை என்றார். மோசே பலிபீடம் ஒன்று கட்டி அதற்கு யாவே நிசி என்று பெயரிட்டு அழைத்தார். ஏனெனில் ஆண்டவரின் அரியணையை எதிர்த்து ஒரு கை ஓங்கி உள்ளது. இதனால் தலைமுறை தோறும் அமலேக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்று உழைத்தார் அவர். இத்திரோ மோசே சந்திப்பு. பகுதி 18. மீதியானின் அர்ச்சகரும் மோசேயின் மாமனம் ஆகிய இத்திரோ என்பவர் கடவுள் மோசேக்கு அவர் தம் மக்கள் ஆகிய இஸ்ரேலருக்கும் செய்தது அனைத்தையும் ஆண்டவர் இஸ்ரேலை எகிப்திலிருந்து வெளியேற செய்ததையும் கேள்வியுற்றார். மோசே முன்பு அனுப்பி வைத்திருந்த அவர் மனைவி சிப்போராவையும் 2 புதல்வர்களையும் அவர் மாமனாராகிய இத்திரோ அடித்து கொண்டு வந்தார். அயல் நாட்டில் அந்நியனாக உள்ளேன் என்ற பொருளில் ஒரு அவனுக்கு கேர்சோம் என்று மோசே பெயரிட்டிருந்தான். என்னை பார்வோனின் வாளை நின்று காப்பாற்றிய என் மூதாதிரின் கடவுளே என் துணை என்று பொருளில் எலியேசர் என்று மற்றவனுக்கு பெயரிட்டிருந்தான். பாலை நிலத்தில் கடவுளின் மலை அருகில் மோசே பாளையம் இறங்கியிருக்க அவருடைய மாமனாராகிய இத்ரோ மோசையின் பிறரோடு மனைவியோடு அவரிடம் வந்தார். உன் மாமன் இத்ரோ என்ற நான் உன் மனைவியோடும் உன் மைந்தரோடு வந்திருக்கிறேன் என மோசேக்கு சொல்லி அனுப்பினார். மோசேயும் தம் மாமனாரை சந்திக்க எதிர்கொண்டு வந்தார். அவர் முன் தாழ்ந்து பணிந்தார். அவர் முத்தமிட்டார். இருவரும் ஒருவரிடம் எல்லாம் விசாரித்து கொண்டு பாளையத்தில் புகுந்தனர். இஸ்ரேலின் நலனை முன்னிட்டு ஆண்டவர் பார்வோனுக்கு எகிப்திற்கும் செய்தது அனைத்து பற்றியும் வழியில் தங்களுக்கு நேரிட்டு எல்லா தொல்லைகளை பற்றி ஆண்டவர் தங்களுக்கு விடுதலை அளித்தது பற்றியும் மோசே தம் மாமனாருக்கு விவரித்து சொன்னார். இஸ்ரேலை எகிப்தின் பிரிந்து விடுவிக்கையில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளின் குறித்தும் இத்ரோ அகமகிழ்ந்தார். அப்பொழுது இத்ரோ, ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. எகிப்தியர் பிடி நின்றும் பார்வோன் பிடின உங்களை விடுவித்தவர் அவரே.
அனைத்து தெய்வங்களையும் விட ஆண்டவரை உயர்ந்தவர் என இப்பொழுது உணர்ந்து கொண்டேன். ஏனெனில் ஆணவ செயல் புரிந்த எகிப்தியர் பிடியில் நின்று மக்களை விடுவித்தவர் அவரே என்று உரைத்தார். மோசேயின் மாமனாராகிய இத்ரோ கடவுளுக்கு எரிபடியும் பலிகளையும் செலுத்தினார். ஆரோனும் இஸ்ரேலின் எல்லா தலைவர்களும் மோசேயின் மாமனாரும் கடவுள் திருமுன் உணவருந்த சென்றனர். நீதிபதிகள் நியமனம். மறுநாள் மோசே மக்களுக்கு நீதி வழங்க அமர்ந்தார். காலை முதல் மாலை வரை மக்கள் மோசையை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். மோசே மக்களுக்கு செய்து கொண்டிருந்த எல்லாம் அவர் மாமனார் கவனித்தார். நீர் மக்களுக்கு செய்து கொண்டிருப்பது என்ன? நீர் மட்டும் அமர்ந்திருப்பதும் மக்கள் எல்லாம் காலை முதல் மாலை வரை உம்மை சுற்றி நின்று கொண்டிருப்பதும் எதற்கு என்று அவர் கேட்டார். மோசே தம் மாமனாரை நோக்கி, கடவுளின் தீர்ப்பை நாடி மக்கள் என்னிடமே வருகின்றனர். அவர்களுக்கிடையில் சச்சரவு ஏற்படும் போது என்னிடம் வர ஒருவனுக்கும் இன்னொருவனுக்கும் நடுநின்று நானும் நீதி வழங்குகிறேன். கடவுளின் நியமங்களையும் அவர் சட்டங்களையும் தெளிவுபடுத்துகிறேன் என்றார். மோசையின் மாமனார் அவரை நோக்கி, நீ செயல்படும் முறை சரியல்ல. நீரும் உம்மோடு இருந்த மக்களும் களைத்து போவீர்கள். இதை உம்மால் தாங்க முடியாது. தனி ஆளாக இப்பணியை உம்மால் செய்ய வியலாது. இப்பொழுது நான் சொல்வதை கேளும். உமக்கு ஒரு அறிவுரை கூறுகிறேன். கடவுள் உம்மோடு இருப்பாராக. கடவுளின் திருமுன் நீர் மக்களின் பதிலாக இருந்து அவர்களின் விவரங்களையும் கடவுளை எடுத்து செல்வீர். நியமங்களையும் சட்டங்களையும் பற்றி நீர் அவர்களுக்கு அறிவுறுத்துவீர். கடவுள் நடக்க வேண்டிய நல்வழியையும் அவர்கள் ஆற்ற வேண்டிய பணியையும் நீர் அவர்களுக்கு அறிவிப்பீர். மேலும் மக்கள் அனைவரிலும் திறமையும் இறையச்சமும் நாணயமும் கொண்டு கையூட்டை வெறுக்கும் பண்பாளரை கண்டுபிடியும். அவர்களை 1000 அவர், 100 அவர், 50 10 ஆகிய குழுக்களின் தலைவராக நியமிப்பீர். அவர்கள் எப்பொழுதும் மக்களுக்கு நீதி வழங்கட்டும். முக்கிய விவகாரங்கள் அனைத்தையும் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்களில் அவர்களே நீதி வழங்கட்டும். ஆக உமக்கு சுமை புரியும். அவர்களும் உம்மோடு பொறுப்பேற்பர். கடவுள் கட்டளையிடும் இக்காரியத்தை நீர் செய்தால் உம்மால் பளுவை தாங்க இயலும். இம்மக்கள் அனைவரும் தம் தம் இடத்திற்கு மன அமைதியுடன் செல்வர் என்றார். மோசே தம் மாமனாரின் சொல்லை கேட்டு அவர் சொன்னபடியெல்லாம் செய்தார். மோசே இஸ்ரவேல் அனைவரிலும் திறமை வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து மக்களில் 1000 அவர், 100 அவர், 50 அவர், 10 ஆகிய குழுக்களின் தலைவர்களாக அவர் நியமித்தார். அவர்களும் மக்களுக்கு எப்பொழுதும் நீதி வழங்கி வந்தனர். கடினமான சிக்கல்களை மோசேயிடம் கொண்டு சென்றனர். சிறிய காரியங்களில் அவர்களிலே நீதி வழங்கினர். மோசே தம் மாமனாரை வழி அனுப்பி வைக்க அவரும் தம் நாட்டிற்கு திரும்பி சென்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 17, 18, 16, 17, 18 விடுதலை பயணம் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் சதாக்காலையும் உண்டாவதாக. தொடர்ந்து இந்த தொடர்வதாக இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை எனும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.